இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நம் இறைவன் நம்மை மீண்டுமாக நம்முடைய பங்கின் பாதுகாவலர் அந்தோனியாரின் நாளில் ஒரு குடும்பமாக அழைத்திருக்கின்றார். நன்றி சொல்லுவோம். நம்முடைய பயணத்தின் போதும் சரி, பல தூரத்தில் இருந்து பலர் வந்திருக்கலாம். எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பான பயணத்தை கொடுத்து இந்த நேரத்தில் நம் அனைவரும் ஒரு குடும்பமாக அழைத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதே சமயத்தில் இன்றைய திருப்பலியை நமக்கு நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க வந்திருப்பவர் அருள்பணி ஆச்சரியம் அவர்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அருள்பணி ஆச்சரியம் அவர்களை வருக வருக என்று வரவேற்போம். அன்புகளே, இந்த திருப்பலியானது மேலுமான அகஸ்டின் குமார் மரியா குடும்பம் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். பிரிட்டோ ஆண்டர்சன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார். மேலுமாக பிரதீப் குமார் பவானி குழந்தை வரம் மற்றும் சமாதானம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிரியதர்ஷினி சதீஷ்குமார் பிரினேருத்வா குடும்ப சமாதானம் மேலுமாக தீய பழக்கத்திலிருந்து விடுபட கருத்துக்கள் நிறைவேறையும், பெலிக்ஸ் ஜேக்கப் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக மைக்கேல் பாபு குடும்பத்துடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அதோடு சேர்ந்து நம் உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் இறைவன் முன்பாக ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். மேலுமாக திருப்பலியானது சந்தியாகப்பன் ஆகியோரின் ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஒப்பு கொடுத்து திருப்பலி தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நாம் நம்முடைய பாவங்களை பாவ இயல்புகளை நினைவு கூர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கல்யாண குல மரியாதையும் வானதூதர் உங்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித அந்தோனியாரின் வழியாக மதுரவாயில் மன்னைய மக்களையும் காத்து வருகின்ற செயலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். இனி வரும் நாட்களில் உம்முடைய தெய்வீக அருள் புனித அந்தோனியாரின் வழியாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீ கடவுளை போல்
அறிவாளியாக இருப்பது எனினும் நீ கடவுள் அல்ல மனிதனே. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம், தொகுப்பு 28 இறைவார்த்தைகள் 1 துவங்கி 10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீர் நகரின் மண்ணுக்கு செல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நானே கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல மனிதனே. தானியேலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிபத் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களிடங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். அவர்கள் உன் பெருமையை குலைப்பர், படுகொழியில் தள்ளுவர். உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோர் என சாவாய் நீயோ. அப்போது உன்னை கொள்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாய். உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையில் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நான் சொன்னேன், அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன். அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து அற்றுப்போகச் செய்வேன். ஆயினும் எங்கள் கைகளில் வலிமையானவை. இதையெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் வாளாயிருந்தேன். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்கள் புத்தி கெட்ட மக்கள். அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை. ஒரே ஆள் 1000 பேரை துரத்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்று விட்டதால் அன்றோ, கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ. பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாயிருக்கின்றன. அவர்கள் ஆற்றல் எழுந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ என்னும் எவனும் இல்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. வாழ்த்தொலி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை வசனங்கள் 23 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எல்லோரும் எழுந்து நிற்போம். இறைவனது பேரன்பிற்குரியவரும் நமது தேவைகளில் இறைவனிடம் வல்லமையோடு பரிந்து பேசுபவருமான புனித அந்தோனியர் வழியாக நம்பிக்கையுடன் மன்றாடுகிறோம். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூர்ண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். இத்தகைய வரங்களை எதிர்பார்த்து இந்த ஆலயத்தை நோக்கி நடைபயின்றோமோ, அத்தகைய எண்ணங்களை இயக்கங்களை தேவங்களை புனித அந்தோணியாரின் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிரஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும்.
சகோதரிகளை நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றது தெய்வீக பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவானே இறைவா, அப்பிரச காணிக்கைகளோடு மக்களின் இதயங்களை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். அப்பமும் ரசமது உடலாகும் இரத்தமாக மாறுவது போல இம்மக்களுடைய இருதயம் உடைய தெய்வீக எல்லிடமாக்க மாறுபனவாக்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் உமது திருவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்று வைக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதர்களின் பெரும் திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு பண்ணி செய்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வந்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உடலாகும் இரத்தமாக மாற்றுகின்ற தருணம் இது என்பதை உணர்ந்து எல்லோரும் கரங்களை குவிப்போம். இறைவனுக்காக இந்த செயலை செய்ய அசிங்கப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். கண்களை மூடியவர்களாக எந்த விண்ணப்பத்திற்காக இந்த இடத்திற்கு வந்தீர்களோ அதை ஆண்டவரேவும் கரங்களில் அந்தோனியாரின் வழியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எத்தகைய வேண்டுதல்களுக்காக அடியெடுத்து வந்தீர்களோ அத்தகைய வேண்டுதல்கள் ஆசீர்வாதமாக மாறுகின்ற நேரம் இது. உங்கள் இதயத்தில் இருக்கின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், இடர்கள், இடையூறுகள் அனைத்தையும் இறைவா பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். உங்கள் குடும்பத்தை, உங்களை, உங்கள் தேவைகளை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் கணவனை, மனைவியை, உங்கள் குடும்பத்தில் எதுவெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அத்தகைய துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாற இருக்கின்ற தருணம் இது. ஆசீர்வாதமாக மாறுகின்ற தருணம் இது என்பதை உணர்ந்து நீங்கள் எதை காணிக்கையாக இப்பலிபீடத்தில் இறக்கி வைக்கின்றீர்களோ அது இன்றிலிருந்து
ஆசீர்வாதமாக மாற இருக்கின்றது என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, இதுதான் என்னுடைய இயலாமை, இதுதான் என்னுடைய பாவம் என்பதை உணர்ந்து, என் பாவத்தை, என் கோபத்தை, என் ஆதங்கத்தை, என் பொறாமைத்தனத்தை, என் பழிவாங்கும் எண்ணத்தை ஆண்டவரை உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பா. குழந்தை பாக்கியத்திற்காக வந்திருக்கின்றீர்கள் என்றால் அத்தகைய வேண்டுதல்களை ஆண்டவரே உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் கவலைகளோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அத்தகைய துன்பங்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதற்காக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரை, ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஒளியும் புரிய தகுந்தவர்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும், குறிப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் அன்பின் நிறைவை அடைய செய்தர்களும், குறிப்பாக இந்த தெய்வீக பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட குடும்பங்களையும் நபர்களையும் நீர்தாமே ஆசீர்வாதங்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தெய்வீக பலிபீடத்தின் முன்பாக விழுந்தால் படியிட்டுக் கொண்டிருக்கின்ற இத்தேவ பிள்ளைகளின் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அருளாலும் ஆசியாலும் ஆவியாலும் நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் உடைய தெய்வீக பிரசன்னம் இவர்கள் முன்பும் பின்பும் இடமும் அலமும் மேலும் கீழும் இருந்து தாங்கி வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே, மன்னக பலிபீடத்தில் இருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற தெய்வீக பலி உம்முடைய விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என வானதூதர்களுக்கு கட்டளை இடுவீராக. மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லாவித பாவங்களிலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதி உரித்தாக்கிக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் போக்க வந்த தெய்வம். புனித அந்தோணியாரின் வழியாக இம்மண்ணையும் மக்களையும் காத்து வழி நடத்துகின்ற தெய்வமும் இவர். இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோனியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயார மனம் படைத்தவரே, வயது முதிர்ந்த தருணத்தில் இருப்பவர்களுக்காகவும் வயது முதிர்ந்த தருணத்தில் இருக்கின்ற குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் குடும்பங்களில் பிளவுகளோடு வாழுகின்ற நபர்களுக்காகவும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிரிந்து வாழுகின்ற தம்பதியர்களுக்காகவும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்காகவும் பயணத்தில் இருப்பவர்களுக்காகவும் துன்ப துயரத்தில் கவலைகளில் கண்ணீரில் இருப்போருக்காகவும் தொடர்ந்து மன்றாடுவோம். எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் தொழில் முன்னேற்றம் காணவும் மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியாத ஆவுடைய புனித அந்தோனியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உமளவில்லாத அன்புக்குரியவரும் உமது அருளின் தூய்மையால் கோடி அற்புதர் எனப்பட்ட புனித அந்தோனியாரை அண்டி வந்துள்ள பக்தர்களுக்கான எங்கள் பேரில் உமது கருணை கண்ணை திருப்பி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவியுண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருந்து உங்களுக்கு பின்னும், உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மேல் இருப்பாராக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் வழியாக அவர்களையும் எம் குடும்பங்களையும் காத்து வருகின்ற செயலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய வலக்கரம் எங்களோடு இருந்து செயலாற்றவும் எங்களை வழிநடத்தவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக தொடர்ந்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு 20 நிமிடம் ஆண்டவருடைய பாதத்தை அமர்வதற்காக வந்திருக்கிறோம். Praise the Lord.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இந்த கூட்டத்திற்கான சத்தம் இதுவே அல்ல. praise the lord Praise the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஆண்டவருக்காக ஒரே ஒரு செயல் எல்லாருமே செய்ய போறோம். praise the lord Praise the Lord. ஒரு அடி அப்படி முன்னாடி வந்துருங்க. கடவுளுக்காக எந்த அளவுக்கு முன்னாடி வர முடியுமா ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா அவர் 1000 அடி உங்களை நோக்கி எடுத்து வைப்பார். வெட்கப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க. நீங்க தேர்ந்தெடுத்த இடம் உங்களுக்கான இடம் அல்ல, இறைவனுக்கான இடத்தை இப்பொழுது கொடுங்கள். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு ஆலய பீடத்தை நெருங்கி வாங்க, ஆலய பீடத்தை நெருங்கி வாங்க. வெட்கப்படாதீங்க, வெட்கம் உங்களை ஆட்கொள்ளக்கூடாது. முடியாதவர்கள் மட்டும் சீட்டில் உட்காந்துக்கிறங்க. மற்ற எல்லாரும் முடிந்தவர்கள் ஆலயத்தின் வெளிப்புறங்களில் இருக்கின்றவர்கள் எல்லாருமே உங்களுடைய கால்கள் ஆலயத்திற்கு உள்ள வரட்டும். ஆண்டவருடைய ஆவியினுடைய கோட்டைக்கு உள்ள வரட்டும். praise the lord Praise the Lord. hallelujah Hallelujah. hallelujah Hallelujah. hallelujah Hallelujah. hallelujah Hallelujah. இன்னும் நெருங்கி வாங்க. இடம் கேப் விடாதீங்க, அங்கங்க கேப் விடாதீங்க. எந்த அளவுக்கு நெருங்கி வர முடியுமோ உள்ள வாங்க, உள்ள வாங்க. இன்னும் நெருங்கி வாங்க, பக்கத்துல வாங்க. பயப்படாதீங்க. நீங்க கடவுளுக்கு அருகில வர்றீங்க, கடவுளுக்கு அருகில வர்றீங்க. வெட்கம் உங்களை தடைப்படுத்தக்கூடாது, அசிங்கம் உங்களை தடுப்படுத்தக்கூடாது. இல்லை நான் ஃபேனுக்கும் கீழே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க. உங்களுடைய உடலை, உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க. சொஃபாஸ்டிகேட்டட் பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க, வசதிகளை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. கடவுளுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கருமையான ஆராதனை நேரத்தில் ஆண்டவரோடு பேச போகிறோம். யாரோடு பேச போகிறோம்? ஆண்டவரோடு பேச போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. சத்தமாக ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இந்த ஒரு வார்த்தையை பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயான்னு சொல்றதுக்கு கூட யாருடைய வல்லமை வேணும்? யாருடைய வல்லமை வேணும்? தூய ஆவியினுடைய வல்லமை வேணும். தூய ஆவியினுடைய வல்லமை இருந்தா மட்டும்தான் என்னுடைய நாக்கு கட்டவிழ்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. என்னுடைய அசிங்கங்கள், அவமானங்கள் கட்டவிழ்க்கப்படும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் மோசேயை நோக்கி கூறிய ஒரே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஒன்று, மோசே நீ நின்று கொண்டிருக்கின்ற இடம் புனிதமானது. அப்ப இந்த புனிதமான இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த இடத்தின் வழியாக நீங்கள் ஆசீர்வாதமாக மாறப்போகின்றீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீங்க மட்டும் இல்லைன்னா அப்படின்ற பாடலை பாடும் பொழுது தெரியுதோ தெரியலையோ பாடல் குழுவினர்களோடு சேர்ந்து எல்லாரும் உற்சாகமா உணர்ந்து விசுவாச குரல் எழுப்பி பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படியே முழந்தால் படியிடுவோமா? தந்தையே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆன்மா ஆவியானே
மட்டுமே உற்று நோக்குவோம். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை மட்டுமே உற்று நோக்குவோம். எந்த பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே, அன்று மோசே உம்முடைய தெய்வீக திருமுகத்தை உற்று நோக்கியது போல பலிபீடத்தில் வீற்றிருக்கின்ற உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை, உம்முடைய தெய்வீக முகத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது எங்களுடைய முகம் ஆண்டவர் அன்று உம்முடைய தெய்வீக அருளாலும் ஆவியாலும் அவரை நிரப்பியது போல இதோ இந்த தெய்வீக பலிபீடத்தின் முன்பாக நிற்கின்ற மக்களையும் குடும்பங்களையும் ஆண்டவரை உம்முடைய அருளாலும் ஆவியாலும் ஆசையாலும் நிரப்பி வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக எம்மவர்களையும் அகில உலக மக்களையும் உமக்கு காணிக்கையாக இந்த தெய்வீக பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் தகப்பன. எல்லாவித தீங்கில் இருந்தும், தீய நாட்டங்களில் இருந்தும், தீய ஆவியினுடைய பிடிகளில் இருந்தும், கவலை கண்ணீர்களில் இருந்தும், தடைகளில் இருந்தும், இடையூறுகளில் இருந்தும், இன்னல்களில் இருந்தும் ஆண்டவரே இம்மக்களை காத்து வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக இவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் உடைய தெய்வீக பிரசன்னம் இவர்கள் முன்பும் பின்பும் இடமும் அவளமும் மேலும் இங்கிலும் இருந்து தாங்கி வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக எல்லாவித தீங்கில் இருந்தும், தீய ஆவிகளின் பிடிகளில் இருந்தும், விபத்துகளில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும் இம்மக்களை காத்து வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக அந்தோனியாரினுடைய அரவணைப்பிலே வைத்து பாதுகாக்கின்ற செயலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இதோ இந்த தெய்வீக பலிபீடத்தில் இருந்து முன்பாக இவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் புனித அந்தோனியாரின் வழியாக இவர்களோடு உடனிருந்து வழிநடத்துகின்றேன் என்பதை உணர்ந்தவர்களாக எம்மவர்களையும் இவர்களின் குடும்பத்தையும் இவர்களின் குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய தெய்வீக கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றார். வல்லமையுள்ள பிதாவே, நிறைய வழிநடத்தும், நிறைய ஆளுகை செய், நிறைய பொறுப்பு எடுத்துக் கொள்வீராக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இப்படி ஒரு 2 நிமிடம் அமர்வோம். 2 நிமிடம் அமர்வோம். Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். Hallelujah. 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 இறைவனுடைய தெய்வீக பிரசன்னத்துல எப்ப இருந்தாலும் வார்த்தைகளால நம்ம உந்தப்படணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இன்னைக்கு அருமையான ஒரு வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இல்லையா? எந்த நபரும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் 2 தலைவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? செல்வத்திற்கும் கடவுளுக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? பணி செய்ய முடியாது இல்லையா? ஆண்டவர் தர்மையான வார்த்தையை ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, நேற்றைய தினத்துல பார்த்தோம், அந்த இளைஞன் மனம் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் அதற்கு என்ன சொல்லுகிறார்? கட்டளைகளை கடைபிடி. ஆண்டவரே நான் அனைத்தையும் கடைத்து பிடித்து விட்டேன், இருப்பினும் என்ன சொல்றார்? என்னமோ உன் சொத்துக்களை எல்லாம் உன் செல்வங்களை எல்லாம் கொடுத்துடு. Praise the Lord. Hallelujah. அதே அந்த வாசகத்தினுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு அருமையான வார்த்தை. இந்த 2 வார்த்தைகளை சிந்திப்பதற்கு சீராக்கு 11வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை படிச்சோம் அப்படின்னா அருமையான ஒரு வார்த்தை. அதே சீராக்கு எடுத்துக்கிறீங்க, கையில் எடுத்துக்கிறீங்க. கையில் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? யார்ட்டையும் இல்லை. யார்ட்டையுமே பைபிள் இல்லைங்களா? பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்து படிங்க, பரவாயில்ல. சீராக்கு 11:22 ஆண்டவர் 2 அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார், பரிசை கொடுக்கிறார். அது என்ன பரிசு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை தியானிக்க போகின்றோம். Praise the Lord. Hallelujah. 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 இங்க இல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க Hallelujah. தெரியுதா? நீங்க இங்க இல்ல. கடமைக்கு Praise the Lord சொல்லாதீங்க, கடமைக்கு Hallelujah சொல்லிடாதீங்க. நான் என்ன வார்த்தை சொல்றேன்னு தெரிஞ்சு சொல்லணும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எடுத்து படிங்க. ஆண்டவரின் ஆசியே எடுக்கலையா? 11வது அதிகாரம் 22வது வசனம் நானே படிச்சிடறேன். ஆண்டவரின் ஆசியே இறை பற்றுள்ளோருக்கு கிடைக்கும் அருமையான பரிசு அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த இடத்துல குழும இருக்கிறீங்க அப்படின்னா யாருடைய நாமத்துல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் மத்தேயு 18:20 ஆண்டவர் சொல்லுகின்றார், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் குழும இருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன். அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிசு உண்டு. என்ன பரிசு? இறைவனுடைய ஆசீர். இறை பற்றுள்ளோருக்கு இறைவனுடைய ஆசி விலைமதிப்பில்லாத பரிசு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இறைவனுடைய ஆசீர் உங்களுக்கு ஒரு பரிசு. இறைவன் கொடுக்கின்ற அருள், இறைவன் கொடுக்கின்ற ஆசி, இறைவன் கொடுக்கின்ற ஆவி
இது ஆசீர்வாதம் தருகின்ற பரிசு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை அதே சீராக்கு 51:22 எடுத்து படிச்சாலும் அங்கும் ஆண்டவர் நாவை பரிசாக கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நாக்கு இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இல்லாதவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இல்லையா? ஆண்டவர் நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார். எதற்கு? ஆண்டவரை போற்ற, ஆண்டவரை புகழ, ஆண்டவரோடு பேசுவதற்கு அந்த நாவை அற்புதமான பரிசாக கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பரிசு பார்த்தோம், ஆண்டவருடைய ஆசி யாருக்கு? இறைப்பற்றுள்ள மக்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க பார்க்கிறோம் எதை கொடுக்கிறார் பரிசா? நாவினை பரிசாக கொடுக்கின்றார். நான் இறைவனை புகழ்ந்து, நான் இறைவனை போற்ற, நான் இறைவனோடு பேசுவதற்கு எனக்கு அந்த அருள், அந்த ஆசி எனக்கு பெரிய பரிசு அப்படின்னு சொல்றார். அப்ப நான் செல்வத்தை பரிசாக எடுத்துக் கொள்கின்றேன், இந்த உலக மாயைகளை பரிசாக பார்க்கின்றேன் என்றால் எனக்கு ஆசீர் என்ற பரிசு, சொல்லுங்க, ஆசீர் என்ற பரிசு கிடைக்காது. பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் அருமையாக சொல்லி முடிச்சிடுறாரு. நம்ம அனைவருக்குமே எது தாய் நாடு? விண்ணகமே தாய் நாடு. அப்ப இந்த பரிசை நான் உரிமையாக்கி கொள்ள, விண்ணகத்தை என் தாய் நாடாக்கி கொள்வதற்கு யாருடைய ஆசி எனக்கு அவசியம்? ஆண்டவருடைய ஆசி எனக்கு அவசியம். அப்ப எனக்கு இறைவன் அற்புதமான நாக்கை பரிசாக கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த நாவினால் எல்லாரும் முழந்தால் படியிடுவோம். அப்படியே முழந்தால் படியிடுவோம். எல்லாருமே வெட்கப்படாதீங்க. கடவுள் நாவினை பரிசாக கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த நாவினை கொண்டு அவரை உணர்ந்து பாடுவோம். ஆண்டவரே நீங்க மட்டும் இல்லை அப்படின்னா நான் இல்லை, அவர் அன்றி ஒரு அனுபவம் அசையாது. கடவுளால் எல்லாம் இயலும், அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. அவரால் எல்லாம் முடியும். நீ கேட்ட நம்பிக்கையோடு கேட்கிற அப்படின்னா நீங்களும் கிடைக்கும். 12 ஆண்டு இரத்தப்போக்குடைய பெண் ஆண்டவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் போதும் என்ற அந்த நம்பிக்கையின் கரம் கொண்டு தொட்டால் அல்லவா ஆசீரை பெற்றுக் கொண்டால், பூரண சுகமடைந்தால். இல்லையா? சக்கையு குட்டையா இருக்கிற அப்படின்னு நினைச்சிட்டு ஒதுங்கி நிக்கல, மரத்தின் மீது ஏறுகின்றார். அந்த ஆர்வம் நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நான் இயேசுவின் ஆசீரை பெற வேண்டும். ஆண்டவர் அருமையா சொல்லுகின்றார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இன்னைக்கு உங்களுக்கு மீட்பு உண்டாகணும் அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு அருளையும் ஆசீரையும் பெற்றுத்தரும். அப்ப நம்பிக்கையோடு வாஞ்சையோடு, அப்பா இதுதான் நான், இதுதான் என்னுடைய குடும்பம். இல்லையா? நீங்க இல்ல அப்படின்னா நான் இல்ல. இல்லையா? அருமையான பாட்டு. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நினைச்சு பாருங்க. இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்துச்சு, எத்தனையோ கோடி மக்கள், எத்தனையோ பேர் வீட்டை விட்டு வெளியே வர விடாமல், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அடியெடுத்து வைக்க முடியாமல் எத்தனை கோடி மக்கள், உடலை தொட முடியாமல், உறவினர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், இறந்த போது அவர்களை கட்டி அழுது என்ன செய்ய முடியல, தன்னுடைய துக்கத்தை தெரியப்படுத்த முடியவில்லையே, அந்த அளவுக்கு அவர்களை அள்ளிக்கொண்டு சென்றது இந்த கொடிய கொள்ளை நோய். ஆனாலும் நீங்களும் நானும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இடத்தில் அற்புதமாக இறைவனுடைய தெய்வீக திருமுகத்தை பார்ப்பதற்கு அந்த ஆசீரையும் அருளையும் தந்திருக்கின்றார் என்றால் நினைச்சு பாருங்க. ஆண்டவரே நீங்க இல்ல அப்படின்னா நான் தொல்ல, என் குடும்பத்துக்கு தொல்ல, என்னுடைய இல்லத்திற்கு தொல்ல, என்னுடைய பங்கிற்கு தொல்ல, என் நாட்டிற்கு தொல்ல, என் வீட்டிற்கும் தொல்ல. அப்ப உணர்ந்து பாடி பாருங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா, எல்லோரும் சேர்ந்து உணர்ந்து, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன்,
சொல்வேன், எப்படி சொல்வேன் நீர் செய்ததை? ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாது. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நான் மறந்து போயிருந்த ஆண்டவரே, இன்று மண்ணோடு மண்ணாக மக்கப்பட்டு ஆண்டவரே மண்ணோடு மண்ணாக மாண்டு போயிருந்திருப்பேன். உம்முடைய அருளையும் ஆசீரையும் எனக்கு தந்து நான் பிறந்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை என்னை பாதுகாத்து வழிநடத்தி இன்று வரை ஆசீர்வதித்து உயிரோடு வைத்து இருக்கின்ற தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல். நான் எங்க போவேன், யாருகிட்ட போய் அழுவேன் சொல்லி பாருங்க. இயேசுவே, யாரிடம் போய் அழுவேன், எப்போது எதை யாரிடம் என்ன செய்ய நம்பி சொல்ல முடியவில்லையே என்ற அந்த ஆழ்ந்த வருத்தங்கள் எல்லாமே ஆண்டவரே, எல்லாமே இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கின்றேன் என்று சொல்லி, உம்முடைய தெய்வீக பாதத்தில் இறக்கி வைக்கின்றேன் என்று சொல்லி, என் குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் வேதனைகளை, என் துன்பங்களை, துயரங்களை, கவலைகளை, கண்ணீரை ஆண்டவரை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அப்பா என் தெய்வமே, என்னை பாதுகாத்து வழிநடத்துகின்ற என் அருமை நேசரே, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. எல்லாவித விபத்துகளில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும், இன்னல்களில் இருந்தும், கொடிய கொள்ளை நோய்களில் இருந்தும் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்துகின்ற தெய்வமே உமக்கு நன்றின்னு சொல்லு. இன்றளவும் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் தொழிலை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் கணவரை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் மனைவியை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் பெற்றோர்களை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் பங்கை ஆசீர்வதித்தீரே நன்றி, என் நாட்டையும் என் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதித்தீரே நன்றி என்று சொல்லி, அப்பா இனிவரும் நாட்களில் ஆண்டவரை உம்முடைய தெய்வீக அருளும் ஆசீரும் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக, தீய சக்திகளிடமிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காத்து வருகின்ற செயலுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவேன். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி நல்லவரே, நன்றி போதுமானவரே, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி மூவர் தெய்வா, நன்றி 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 நன்றி. எல்லோரும் நன்றி சொல்லுங்க. அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீர நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, என் குடும்பத்தை ஆசீர்வதித்தீர் உமக்கு நன்றி, என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நன்றி இயேசுவே என்று சொல்லுகின்ற உதடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்னை நன்றி செலுத்த இந்த நேரத்திற்கு அழைத்து வந்த தெய்வம் உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் உமக்கு கொடான கொடி நன்றிகள் என்று சொல்லுவோம். நன்றி 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 இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி நல்லவரே, நன்றி போதுமானவரே, நன்றி ராஜான்னு சொல்லு. எல்லாரும் வாய்ந்திருந்த நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 சொல்லி பாரு. அப்பான்னு சொல்லு, இயேசுவேன்னு சொல்லு, வார்த்தையோடு சொல்லு, நம்பிக்கையோடு சொல்லு. இயேசுவே 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 எல்லா சத்தமா ஆண்டவரேன்னு கூப்பிடு. உன் தகப்பன, உன் அப்பாவ, உன்னை பாதுகாப்பவர, உன்னை வழிநடத்துகின்ற தெய்வத்தை இயேசுவேன்னு சொல்லி பாரு. அப்பா என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க எப்பான்னு சொல்லுகின்ற ஒவ்வொரு உதடுகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு இதயத்தையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை உள் சந்தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் நேசரிற்கானவர் தொட்டு உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். மகனே மகளே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்குகின்றது. உன்னுடைய நம்பிக்கை நீ வாஞ்சையோடு எழுப்புகின்ற ஜெபங்கள் கேட்கப்படுகின்றது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்.
இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்த தெய்வமே நன்றி சொல்லி நன்றி 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 இயேசுவே நன்றி தகப்பனே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க ஆலய விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்படட்டும். ஆலய விளக்குகளை அணைத்திடுங்க. அங்கங்க இருக்கிறவங்க ஆலய விளக்குகள் அணைத்திடுங்க. விடத்தில் மட்டும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நோக்கி இருக்கின்ற விளக்குகள் இருக்கட்டும். யாரெல்லாம் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை தாங்கி வருகின்ற பொழுது யாரெல்லாம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு தொடுகிறீர்களோ நிச்சயம் ஆசீர்வதிப்பார் உங்களை இறைவன். யாரெல்லாம் வாஞ்சையோடு அப்பான்னு சொல்லி உங்களுடைய கவலைகளோடு கண்ணீரோடு பாவமா இருக்கலாம், பாவியா இருக்கலாம், அசுத்த உதடுகளை கொண்டவர்களாக இருக்கலாம், அசுத்த கரங்களை கொண்டவர்களாக இருக்கலாம், என் ஆண்டவரை நான் தொடுகின்ற பொழுது அசுத்தம் ஆசீர்வாதமாக மாற இருக்கின்றது என்பதை உணர்ந்து இயேசுவை நான் தொடுகிறேன், இயேசு என்னை தொடுக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அழுகணும்னு நினைச்சீங்கன்னா அத்தகைய அழுகையோடு ஆண்டவரை தொடுங்க, வேதனையோடு தொடுங்க, மன குமரல்களோடு தொடுங்க, மன இன்னல்கள் இடையூறுகளோடு தொடுங்க. அது ஆசீர்வாதமாக மாற்ற இருக்கின்ற தருணம் இது என்பதை உணர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் என்று பாடல் குழுவினர்களோடு பாடுகின்ற பொழுது இந்த புறக்கத்தில் இருக்கின்றவர்கள் இப்பக்கமாக திரும்பி, இந்த பகுதியில் உள்ளவர்கள் இந்த பக்கமாக திரும்பி ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை தாங்கி வருகின்ற பொழுது அவருடைய இறுதி ஆசீரை பெறுவதற்கு நாம் கடந்து செல்லுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.
இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பத்தையும், நீங்கள் செய்கின்ற தொழிலையும், பிள்ளைகள் படிக்கின்ற படிப்பினையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 விளக்குகளை அணைத்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமா ஆண்டவருடைய ஆசீர் பெற்ற பிள்ளைகள் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்படி எழுந்து நின்று கடவுளுக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கரங்களை தட்டி நன்றியால் ஸ்துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர்.
மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.